வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட்டை நான் எட்டி கூட வந்து பார்க்கல. காலையில் சார்ட் போட்டு போனதோட சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நானும் கவனிக்கல. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு, நேற்று வந்து ஒரு ஏற்றி விடப்பா, இன்றைக்கி வந்து ஒரு இறக்கி விடப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறி இன்றைக்கி வந்து கீழே இறங்கியிருக்கு. அவ்வளோதான். ஸோ வாலட்டைலான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிது, அது வரைக்கும் சந்தோஷம். அவ்வளோதான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த கன்சல்டேஷன் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்த்தேன். அதை நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து கன்சல்டேஷன் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த கன்சல்டேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து கொடுக்கணும். ஏப்பா நீ தான் வந்து மார்க்கெட்டில் நியூஸ் பற்றிலாம் வந்து நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவியே, இப்போ எதுக்கு நீ நியூஸ் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பயங்கரமான ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து ஒரு நியூஸுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தம். அது வந்து பட்டவர்த்தனமாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நான் வந்து நியூஸுக்காக வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நானும் வந்து ஒத்துப்பேன். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து ஒரு நியூஸுக்கு வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நியூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு வந்து கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ரெண்டாவது டைம் கம்மியாக ரியாக்ட் பண்ணும். மூணாவது டைம் அதை பற்றி கண்டுக்காது. ஏன்னா அந்த நியூஸ் வந்து அப்படிங்கிறது வந்து பழசாயிரும். ஸோ அதனால் வந்து நியூஸை பேஸ் பண்ணி மட்டும் வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நாள்லாம் கிடையாது, பயங்கரமாக அடி வாங்குறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்குன்ட்டு சில விதிமுறைகள்லாம் வந்து நானே வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வாங்கினா அப்படியாப்பட்ட அடிகள் அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒரு 5-6 டைம் வந்து டோட்டல் என்னோடய ட்ரேடிங் கேபிட்டலே வந்து வாஷ் அவுட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறுபடியும் வேலைக்கு போகிறது, மறுபடியும் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுறது அப்படின்ட்டு இந்த வேலையை நான் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. நமக்குன்னு ஒரு இதுதான் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நியூஸ் வரட்டும் வரட்டாமல் போகட்டும், இல்லை யாராவது வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் வந்து ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நமக்கு தேவை ஒரு லெவல். அந்த லெவல்கிட்ட மார்க்கெட் வருதா, அந்த இடத்துல இருந்து பை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா, அந்த இடத்துல இருந்து செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா, அவ்வளோதான். நமக்கு தேவை அந்த லெவல். அந்த லெவலை நம்ம வந்து அனலைஸ் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் அங்கே வருது வரலை, நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக வந்து செஞ்சு வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஆஸ் யூஸ்வல் மார்க்கெட் வந்து நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இதில் பெருசாக வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் ஃப்ரேம் வந்து போவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியும். ஸோ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த மவுஸை வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து கீழே இறங்கி அகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அகெயின் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல லாஸ்ட் டைம் என்ன ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து இன்றைக்கி வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம், கரெக்டாக இந்த ப்ரைஸில் லாஸ்ட்டாக வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, லாஸ்ட்டாக ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இந்த அளவுக்கு வந்து ஃபால் வந்து ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இன்றைக்கி காலையில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இதுதான். இதுக்கு மேலே நமக்கு வந்து அனாலிசிஸ் நம்ம வந்து என்ன வந்து பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதே வந்து இவ்வளோ தான். லாஸ்ட்டாக இந்த ப்ரைஸில் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு, அந்த அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன விதமான ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து அந்த மார்க்கெட் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுட்டீங்க. அப்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு கோடு போட்டு வச்சுட்டிங்க. ப்ரைஸ் மறுபடியும் வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டு இந்த இடத்துல அகெயின் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களோட டாட் வந்து என்னவா அது இருக்கும். லாஸ்ட் டைமு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணாங்க, நல்ல ஒரு டவுன் மூவ்.
இன் டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வேளை மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. சரி, இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சுன்னா மேலே போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ தான் நாம் வந்து திங்க் பண்ணணும். இதுக்கு மேலெலாம் நாம் வந்து திங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு வந்து சிம்பிளாக இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளோட திங்கிங்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கணும். அதை விட்டுவிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த நியூஸ் வரணும், இந்த நியூஸ் வரணும், இந்த இந்த இடத்துல இவ்வளோ ஆர்டர் நமக்கு வந்து ப்ரைஸ் ஆகணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பிரேக் அவுட் கொடுக்குதா, அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா, இந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுதா, அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் நாம் வந்து ஒன்றுமே வந்து பார்க்க வேண்டியது தேவையில்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் டைம் நமக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாவே போதும், அவ்வளோதான். மோஸ்ட்லி அப்படி வந்து நடக்கும். ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மூவ் நமக்கு வந்து கொடுக்கும். அதை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து போதும், அவ்வளோதான். அந்த மொத்த ட்ரெண்டையும் நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல். அதுக்கு அடுத்தது மார்க்கெட் அப்படியே வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இப்போது என்ன நடக்கலாம், இன்னையோட லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து போக போகுது. எது வரைக்கும் போய் கீழே போகும், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு லோ வந்து இருக்குது இல்லையா, லாஸ்ட் ஸ்விங் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அப்போது 24,150 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். எப்போது இன்னையோட லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா 24,150 வரைக்கும் போகலாம். அதையும் கட் பண்ணால் அதுக்கு அடுத்தது ஒரு 24,000 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள், அவ்வளோதான். இது டவுன் சைடு. இதுவே இப்போ வந்து ஒரு அப் சைடு வந்து போகணும் அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு 24,000 ஒரு 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் ப்ரைஸை வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் வந்து பண்ணுறாங்க. அப்போது மறுபடியும் ப்ரைஸை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஸோ இது நாளைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட்டு தான். நாளைக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அப்போது ஒரு 2 நாள் நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சுக்கலாம். அப்போது ஒரு 2 நாளைக்குள்ளே இந்த ரேஞ்ச் இந்த மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மூவ் வந்து 2 நாளுக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் அந்த ரேஞ்சஸ் நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று சினாரியோவாக வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிருக்கு. ஆனால் இந்த அப்ட்ரெண்ட் போன மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த CAS மெத்தட் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்து உள்ளே போயிருக்கு. இதை வந்து பெருசாக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி என்னால் வந்து எடுத்துக்க முடியல, அல்லது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும், இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு இல்லையா, அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் வர்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேற்று வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நேற்று நாம் ஒரு கொஞ்சம் கெஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த 50 மினிட்ஸ் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நேற்றே சொன்னது தான். இந்த 24,200 நமக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவாக வந்து இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சொன்னோம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த 24,200க்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ முன்னாடியே நம்ம வந்து இந்த 1 ஹவர் சார்ட்டில் கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. 24,150 வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கீழே இறக்கும். ஸோ அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு புல் பேக் போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்போர்ட் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இது மாதிரி வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நாளைக்கே வந்து கிடைக்குமா சொல்ல முடியாது. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு நாள் இருக்கு இல்லையா, வெள்ளிக்கிழமை. அப்போ 2 நாளைக்குள்ளே இந்த டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அப்போது நெக்ஸ்ட்டு இது வந்து டவுன் மூவ்க்கு. இதுவே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ப்ரைஸ் நாளைக்கு இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இந்த இடத்துல ஓப்பனிங்கில் ஏதாவது ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் ஏதாவது நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்படி கொஞ்சம் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் மூவ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட அனாலிசிஸை வந்து கொண்டு போகணும், அவ்வளோதான். ஸோ நாளை ஓப்பனிங்கை பொறுத்து தான் எல்லாமே வந்து இருக்க போகுது. இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா 24,150 24,000 அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். இல்லை லோவை கட் பண்ணலை, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஒரு 24,400 500 அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த 24,200 எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தது. லாஸ்ட் ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அதாவது 19ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ நான் எதுக்காக வந்து ஒரு ட்ரெண்டை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு லோயர் லோ ஹையர் ஹை வந்து ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு கீழே வந்து போகலை, மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. இப்போ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவை நமக்கு வந்து மாறி இருக்கு. இப்போ இவ்வளோ நாள் மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு, அந்த லோயர் லோ வந்து கட் பண்ணி கீழே கொண்டுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணி கீழே போகலை. அதுக்கு மாறாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த லோவை இதாவது இந்த இடத்துல இருக்கிற ஹையை வந்து கட் பண்ணாமல் மறுபடியும் வந்து கொஞ்சம் கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. கீழே இறங்கினாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, லாஸ்ட் ஸ்விங் லோ, அதை வந்து கட் பண்ணலை. இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, மறுபடியும் வந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இது அப்படியே வந்து கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், நாளை நமக்கு இப்போ க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து உடைக்கக்கூடாது. அப்படி உடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி இந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறேன், ஸோ இந்த இடத்துல ஒரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்தது இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்து இன்னொரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போது இன்னொரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகணும். ஸோ இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அப்போது நாளை நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 77,470 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு பாசிட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து மார்க்கெட் எங்கே போகும், ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லோவும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் அண்ட் ரீடெஸ்ட் போயிட்டு இப்படி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கும். இந்த இடத்துல அடுத்த ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா, இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இவ்வளோ தான் சிம்பிளாக, இந்த அளவுக்கு நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போது நாளை நாம் செய்ய வேண்டியது என்ன, மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒன்று இந்த 77,470 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை உடச்சாங்க அப்படின்னா இது வரைக்கும் போகணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த அளவுக்கு வந்து போகும். இதையும் உடைச்சாங்க அப்படின்னா இது வரைக்கும் கீழே போகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து என்ன நடக்கலாம், ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அது எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், லெட் மார்க்கெட் டிசைட், அவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் வந்து பண்ணுறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒரு கேப் அப் இருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 945லேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து ஒரு அப்டேட் போகிற மாதிரி வந்து தெரியல, அப்படியே வந்து கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது, அவ்வளோதான். டே ஃபுல்லாக இப்படியே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை தான். அப்போ கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு மூவ் கிடைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பெருசாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அப்போது நாளை மூவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே வந்து சாஃப்ட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் வந்து நாளை சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.
ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இன்கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 24,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,150 இருக்கலாம். 24,150 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,50 24,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,350 400 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கற்றுக் கொடுத்துருக்கும். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் தொடர்ந்து 3 கேண்டில் எடுத்த உடனே கேப் அப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 கேண்டில் பாசிட்டிவான க்ளோசிங், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து நகரலை. நிஃப்டி 50ல் என்ன நடந்திருக்கு, நெகட்டிவாக வந்து போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் ஒவ்வொரு பிஹேவியரும் ஒன்று இருக்குது. அது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட அந்த வெயிட்டேஜ் தான் வந்து இதெல்லாம் வந்து டிசைட் வந்து பண்ணுது. அதுக்காக தான் நம்ம வெறும் இந்த இண்டெக்ஸை மட்டும் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸையும் நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ்க்கே வரணும். ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்தேன் அப்படின்னா டைமிங் வந்து எங்கேயோ எழுதிட்டு வந்து போயிடும். இதுக்கே வந்து நீ ஏப்பா 20 நிமிஷம் கதை சொல்லிகிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நியாயம் இருக்குதா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு வந்து எப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்டில் வந்து திட்டுறீங்க. ஸோ இதையும் மீறி நான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா அவ்வளோதான், அட்ரஸ் தேடி வந்து என்னெல்லாம் அடிக்க வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொண்டு வரலை. ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான், வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு ரீசன் நான் இப்போ மார்க்கெட்டை நகர முடியாமல் போனதுக்கு உண்டான ரீசன் அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகலை, அவ்வளோதான். இதுவே வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் உங்களுக்கு வந்து எதனால் மூவ் ஆச்சு, அதில் இருக்கிற இந்த ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து போயிருக்கும். அதனால் வந்து நிஃப்டியில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. அதனால் வந்து அப்படியே வந்து நின்றுச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இதுக்கு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இன்னொரு இண்டெக்ஸில் நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. சில நேரங்களில் பேரலாக வந்து மார்க்கெட் வந்து ரெண்டுமே வந்து சேமாக ட்ரேட் ஆகிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் சில நேரங்களில் அப்படி மூவ் ஆகாது. அதனால தான் வந்து எப்பயுமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போது ஒரு 57,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,800 900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலான்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 58,000 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,700 இருக்கலாம். 57,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 58,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,200 மினிமம் வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ 78,000 வரைக்கும் வந்து போனாங்க. மறுபடியும் வந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 78லேருந்து ஒரு 77,600 ஒரு 400 பாயிண்ட் மூவ் வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் அமௌண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,400 இருக்கலாம். 77,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,000 78,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி வந்து ஒரு ஃபுல் நம்பர்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஒரு 77,000 78,000 இதெல்லாம் வந்து ஃபுல் நம்பர். அது வந்து ஃபுல் நம்பர் பொதுவாகவே வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேல்பிங்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது மிட்-கேப் நிஃப்டி. ஸோ மிட்-கேப் நிஃப்டியில் 15,000 உடைச்சாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 11 15,100 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஒரு கேப் அப் அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15,990 வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு டவுன் சைடு மூவ் தான். அதுக்கப்புறம் வந்து 15,000 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30க்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு. ஸோ நாளை அகெயின் வந்து 15,000 ரெசிஸ்டன்ஸ், 14,900 சப்போர்ட், 14,900 உடைச்சாங்க அப்படின்னா 11,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 15,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,100 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.